வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுவும் மண் சட்டியில் செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீனை நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம். மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம ஊற வச்சுட்டு குழம்பு செய்யும் போது குழம்பு நல்லாவே ஊறி குழம்பு சூப்பராக இருக்கும். மீனும் நல்லா டேஸ்ட்டாக உப்பு காரம்லாம் உரைச்சி நல்லா இருக்குங்க. சாப்பிட்றப்ப இந்த குழம்பு வச்ச உடனே நம்ம சாப்பிட்லாம். நல்லா உப்பு காரம் எல்லாம் ஏறி நல்லாவே இருக்கும் இது போல் செய்யும் போது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளியும் ஊற வச்சுக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு சீக்கிரம் ஊறி வந்துடும். நிறையாவும் நல்ல சாறு திக்காக கிடைக்கும். இப்போ புளியும் ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவடகம் சேர்த்துருக்கேன். கருவடகம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்குங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரணும். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் எடுத்து நல்லா கையால் மசிச்சு விட்டு வச்சுருக்கேன். இது பெரிய பழம் அப்படிங்கிறதுனால ஒன்று எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கையால் கரைச்சி விட்டு இது போல் சேர்த்து வதக்கிக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் எல்லாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பை எடுத்து ஊற்றுவோம். குழம்பு ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சிட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் சேர்த்துக்குவோம். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு வச்சோம்னா செம்மையாக இருக்குங்க மீன் குழம்பு. இப்போ மாங்காய் ஒரு பாதி அளவு வெந்து வந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இறக்க போகிற ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மீன் சேர்த்தோம்னா போதும். இந்த மீன் டக்குன்னு வெந்து வந்துடும். ரொம்ப நாளை சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னாக்கா மீன் வந்து குழம்புலே கரைஞ்சிரும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் நல்லா ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து லைட்டாக இப்போவே கலந்து விட்டுருங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டோம்னா மீன் உடையும். அதனால் இப்போயே நல்லா ஒத்தாப்பில் மூழ்கி வேகிற அளவுக்கு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 செகண்ட் கொதிச்சதுன்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டுறாதீங்க. நம்ம மண் சட்டிலையும் சூடு இருக்கும். அந்த சூட்லேயே இந்த மீன் வெந்து வந்துடும். ரொம்ப நாளை கொதிக்க வேணுன்ற அவசியம் இல்லை. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். நல்லா குழம்பு கொதித்து கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இன்றைக்கி நான் சொன்ன அளவுகளோட இந்த மீன் குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.